இன்றைக்கி கிட்ஸோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக சேமியா உப்புமா தாங்க பண்ணியிருந்தேன். அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பண்ணியிருந்தேன். எப்படிங்கிறது பார்க்கலாம். நான் எப்போ தேங்காய் உடைச்சாலும் அந்த தேங்காய் தண்ணி வந்து குடிச்சிருவேங்க. நம்மளோட ரெஃப்ரெஷ்க்காக வந்து நான் குடிச்சிருவேன். அடுத்து தேங்காய் பால் எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே நம்ம சார் வந்து எழுந்து வந்துட்டார். அவருக்கு வந்து மார்னிங் ஒரு நல்ல ஹக் கொடுத்தா தான் அடுத்த மூவ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் பண்ணுவார். இன்றைக்கி கிச்சனில் ஒரு பெரிய நல்ல வேலை நடந்திருக்க வேண்டியதுங்க. நல்ல வேலை கேட்ச் பண்ணிக்கிட்டேன். மசாலா பாக்ஸ் கீழே மிஸ் ஆக போச்சு. நல்ல வேலை பிடிச்சிட்டேங்க. அடுத்து கடாயில எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. எல்லாம் நல்லா வதங்குனதும் நம்ம 1 கப் சேமியா எடுத்து வச்ச சேமியாவும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நான் சோயா வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்குனதும் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாங்க. தேவைக்கு தகுந்த மாரி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் ஊத்திடலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். சூப்பரா வெந்துருச்சுங்க. சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல ரொம்ப நல்லாயிருக்கும். பை பை. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.